சென்னை உட்பட 24 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உட்பட 24 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி சென்னை உட்பட 24 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, விருதுநகர், தேனி, கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி, சென்னை உட்பட 24 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லாவண்யா இணைக்கிறார். வணக்கம் லாவண்யா, வானிலை அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அக்டோபர் 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. இதனை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரை காலை 10 மணிக்குள் பல்வேறு மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீலகிரி, கோவை, தூத்துக்குடி, மதுரை, ஈரோடு, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள் அளித்தமைக்கு நன்றி லாவண்யா.